அன்பு உள்ளங்களுக்கு மகிழ்வான வணக்கம். தை திருநாளாம் நாம் திருநாள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படித்ததில் பிடித்தது அருமையான ஒரு கவியங்களோடு நான் உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி அடைவேன். நீங்களும் மிக மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான கவிதை கூட சொல்லலாம். படிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப ஆள் மனதிற்கு ஒரு அழுகையை வரவழைத்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். எதை பத்தின கவிதை என்று சொல்லலாம். ஒரு இளைஞன் 30 வயதை தாண்டியும் கல்யாணம் ஆகவில்லை, குமுறலோடு என்ன சொல்கிறான், அதனைத்தான் இந்த ஒரு அருமையான பதிவின் மூலம் பார்க்க போகிறோம். வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். சரிங்களா? டீச் பண்ணி போயிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், ஆள் மனதோடு உற்று கவனியுங்கள் அன்பு உள்ளங்களே. திருமணம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவான் தனது ஆழ்மனதில் உள்ளதை கூறுகிறான். 30 வயது தாண்டியும் உள்ளவன். வாருங்கள் கேட்போம். சரிங்களா? காலண்டரை கிழிக்கும் போதெல்லாம் என் வாழ்நாளில் வசந்த காலமும் சேர்ந்து கிழித்து கொண்டிருக்கின்றது. 30 வயது தாண்டிய ஒரு ஆணுக்கு இந்த சமூகம் சூட்டும் பட்டம் திருமணம் ஆகாதவன். ஒரு முத்திரை குத்தப்பட்ட கைதியின் நிலையை விட கொடியது. ஒவ்வொரு முறையும் புதிய பெண் வீட்டார் வாசலை மிதிக்கும் போது ஏதோ ஒரு சந்தையில் விற்கப்படும் மாடு போல என்னை நான் உணர்கிறேன். என் வீட்டு வாசலில் வந்து நின்றவர்களை என் ஜாதக கட்டங்களை விட என் வங்கி கணக்கில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கின்றன என்றுதானே உங்கள் கண்கள் தேடுகின்றன. ஒரு பையனை தேடுகிறார்களா அல்லது ஏடிஎம் இயந்திரத்தை தேடுகிறார்களா அல்லது ஏடிஎம் இயந்திரத்தை தேடுகிறார்களா? கை நிறைய சம்பளம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும், கார் வேண்டும். இத்தனையும் 30 வயதிற்குள் ஒருவன் நேர்மையான முறையில் எப்படி சம்பாதிக்க முடியும்? உழைத்து முன்னேறும் ஒருவனை விட ஏற்கனவே எல்லாம் செட்டிலான ஒருவன் தான் உங்களுக்கு முக்கியமா? ஏன் இப்படி பலர் கனவுகளோடு விளையாடுகிறீர்கள்? பிடிக்கவில்லை என்று முகத்திற்கு நேராக சொல்லும் தைரியம் ஏன் உங்களிடம் இல்லை? போன் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுகொள்ளாமல் போவது இருக்கிறதே, அது ஒவ்வொரு இரவும் என்னை தூங்க விடாமல் வதைக்கிறது. நான் என்ன அத்தனை கேவலமானவனா? ஒரு பதிலுக்கு கூட தகுதியற்றவனா? என் அப்பாவின் சொத்து எவ்வளவு என்று கேட்கிறீர்களே, என் அப்பாவின் நேர்மையின் உழைப்பும் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? என் குடும்பத்தின் கௌரவத்தை விட உங்கள் கௌரவத்தை சந்தையில் காட்ட ஒரு பகட்டான மாப்பிள்ளைதான் உங்களுக்கு தேவையா? என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவளை உனக்கான தேடலில் நான் ஒரு ஆப்ஷனில் கூட இல்லை. என் இதயத்தை திறந்து கூட பார்க்க ஒரு நிமிடம் கூட தோணவில்லையா? சினிமாவில் வரும் ஜாக்லே பாய் போல நான் இல்லை என்ற உடனே வாழ்க்கை செட் ஆகவில்லை சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாய். நிஜ வாழ்க்கையின் போராட்டங்களை உன் தோளோடு தோல் நின்று சுமக்க தயாராக இருந்த என் கரங்களை விட உன் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் புகைப்படத்திற்கு பொருத்தமான ஒரு முகம்தான் உனக்கு முக்கியமாக போய்விட்டதா? நான் கருப்பாக இருக்கிறேன் என்றாய், என் உயரம் போகவில்லை என்றாய். இறைவனால் கொடுக்கப்பட்ட என் உருவத்தை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? என் நிறத்தில் இல்லாத அளவு என் தூய்மையான அன்பில் உனக்கு தெரியவில்லையா? உன்னை கண்ணில் இமை போல பார்த்து கொள்ள துடித்த ஒரு இதயத்தை லுக் சரியில்லை என்று சொல்லிவிட்டு என் காதலையும் தூக்கி எறிந்துவிட்டு குப்பையில் தூக்கிவிட்டு போனாயே. உனக்கு கிடைக்க போகும் அந்த பேரழகன் என்னை போல நேசிப்பானா? உன்னை போன்றவர்கள் காட்டும் நிலவரத்தில் இன்று என் சொந்த வீட்டின் விசேஷங்களுக்கு கூட போக முடியவில்லை. இன்னும் உனக்கு முடியவில்லையா என்று கேட்கும் போது ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்சில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுகிறது. ஒரு பெண்ணை பார்த்து பழகவே பயமாக இருக்கிறது. என்னை ஒரு தோல்வியாளனாக மாற்றிய பெருமை எனக்கு பெண் தர மறுக்கும் உங்களையே சாரும். இனி யாரிடமும் கெஞ்ச போவதில்லை. என் தகுதியை ஒரு காகிதமோ ஜாதகமோ அல்லது ஒரு பெண்ணின் தரி என்ற பதிலை தீர்மானிக்க போவதில்லை. அன்பை தேடி எழுந்தவன் நான். இன்று அந்த அன்பே எனக்கு கசந்து போய்விட்டது. ஒருவேளை காலம் கடந்து எனக்கு திருமணம் நடந்தாலும் இத்தனை வருடங்களாக நான் இழந்த அந்த இளமை, அந்த உற்சாகம், அந்த ஏக்கங்கள்
எதை வைத்து ஈடு கட்டுவீர்கள்? திருமணம் என்பது இரு மனங்களின் சங்கமம் என்பதை மறந்து அதை ஒரு ஏலத்தில் எடுப்பது போல, பரீட்சை போல மாற்றிய இந்த சமூகமே, உன் பிடியிலிருந்து நான் விலகுகிறேன், இனி என் தனிமையே என் துணை. இந்த ஆலோசனை உங்கள் கருத்துக்கள் பிடித்ததாக இருந்தால் லைக் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அன்பு உள்ளங்களே. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனல் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்தமானவை இருந்தால் நம்மளுடைய வலைவலி தளத்திற்கு ஒரு லைக்கள் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அப்படியே நம்மளுக்கு உங்களுடைய ஆதரவினை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு கருத்துக்களோடு சந்திப்போம் அன்பு உள்ளங்களே.